வணக்கம். ரொம்ப நாளா நம்ம கேப்டன் அவர்கள் ஆங்கிலத்திலேயே பிடிக்காத வார்த்தை சாரி தான் அப்படின்னு சொன்னாலும், சில சமயங்கள்ல நம்ம தவறுகள் பண்ணும்போது மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்ல. ஆங்கிலத்தில அது எப்படியெல்லாம் சொல்லலாம்? ஐ அம் சாரி அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டிக்காம, ஐ அம் சாரி ஃபார் ஹர்ட்டிங் யூ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபார்மலா நம்ம ஒரு எழுத்துலலாம் ஒரு லெட்டர்ல எழுதும்போது, ஐ அப்பாலஜைஸ் ஃபார் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அப்பாலஜைஸ் அப்படின்னாலே சாரி அப்படின்னு தான் அர்த்தம். இட் won't happen again. அதாவது திரும்ப அந்த மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படிங்கிறதுக்கு. அண்ட் சாரி ஃபார் ஹர்ட்டிங் யூ சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொருத்தர் பேசுறது நமக்கு கேட்கல அப்படின்னா பாடன், எஸ், இல்லைன்னா ஐ பெக் யோர் பாடன் அப்படின்னு சொல்லலாம். உடனே நமக்கு பாஸ்ங்கிற பாஸ்கரன் ஞாபகம் வருதா? எஸ், ஓகே, ஐ பெக் யோர் பாடன் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இன்னொருத்தர் முன்னாடி இருமிட்டா, இல்லைன்னா ஒரு ஸ்னீஸ் பண்ணிட்டா, தும்மிட்டா என்ன பண்ணலாம்? எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோன்னா, ஓ மை பேட், இட் வாஸ் மை பேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்கே பல வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கீழே காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.